இங்க கடலுக்குள்ள இருந்த திடீர்னு ஒரு இரும்பு சவப்பெட்டி கடலுக்கு மேல வருது. அதிர்ஷ்டவசமா அது ஒரு மீனவரோட கண்ணுல பட அவரு அதை கரைக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதை அவரு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. அவளோட கையில ஒரு குழந்தை இன்னும் உயிரோட இருக்கும். அந்த வயசானவருக்கு குழந்தைகள் எதுவுமே கிடையாது. அதனால அந்த குழந்தைய கடவுளே அவருக்கு கொடுத்ததான் நினைச்சு சந்தோஷப்படுக்கிறாரு. அதனால அவரு அந்த குழந்தைய வளர்க்க முடிவு பண்ணி அவனுக்கு பெர்சியஸ்னு பெயரும் வைக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, இந்த குழந்தை சாதாரண குழந்தையே கிடையாது. ஒரு நாள் அவன் கடவுள் கிட்டையே சவால் விடுவான். அப்படியே 20 வருஷம் போகுது. பெர்சியஸ் இப்போ வளர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனா இருக்கான். அவன் அவனோட அப்பா கூட டெய்லி மீன் பிடிக்க கடலுக்கு போவான். அவன் அப்படி ஒரு நாள் கடலுக்கு போகும்போது அவனோட அப்பா அங்க கடல்ல இருந்த ஜிஎஸ் ஓட பிரம்மாண்ட சிலையை பார்த்து அதை வணங்க போறாரு. ஆனா பெர்சியஸுக்கு ஏதோ சரியா படல. பார்த்தா அங்க ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அந்த சிலையை இடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்கிவ்ஸ் படைகள் ஜிஎஸ் படைகளோட போர் தொடுத்துப்பாங்க. அவங்க ஜிஎஸ் ஒரு கடவுளா ஏற்க மறுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சிலையோட பேஸ்மெண்ட்டை இடிச்சு அப்படியே அந்த கடல்ல தள்ளுறாங்க. அது விழுந்த ஸ்பீட்ல பெரிய அலைகள் போட்ல மோதுது. ஆனா அப்போ பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. சிலை இடிக்கப்பட்ட விஷயத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்த டைம்ல திடீர்னு வானம் அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு கடலுக்குள்ள இருந்து வௌவால் மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் பறந்து மேல வருது. அதுங்க எல்லாம் அந்த சோல்ஜர்ஸ இறக்கமே இல்லாம அட்டாக் பண்ணி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரையும் கொன்றது. பெர்சியஸ் உடனே அவனோட அப்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப முடிவு பண்றான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்குது. அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனோட உருவத்தை எடுக்குது. பார்த்தா அது பாதாள உலகத்தோட அதிபதி ஹேடிஸா இருக்கும். அப்போ போட்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு பயத்துல அலறுனதுல ஹேடிஸோட கவனம் இப்போ போட் பக்கமா திரும்புது. உடனே அவன் ஒரு பெரிய புகை திரளா மாறி அந்த போட் மேல வேகமா மோதுறான். அதுல அந்த போட் அப்படியே செதஞ்சு தண்ணிக்கு அடியில மூழ்கி போகுது. பெர்சியஸ் அப்போ அவனோட அப்பா போட்ல மாட்டிட்டு இருக்கத கவனிக்கிறான். உடனே வேகமா போட் கிட்ட போயிட்டு அதோட பலகைகளை அவனோட கையால உடைக்கிறான். கடைசியில அவனோட அப்பாவையும் பாத்துறான். உடனே அவனோட அப்பா அவனை கரைக்கு தப்பிச்சு போக சொல்றாரு. ஆனா அவன் அவரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கடைசியில அவரை காப்பாத்த முடியாம அவர் இறந்ததுக்கு அப்புறம் கரைக்கு வர்றான். அப்போ அவனுக்குள்ள மீதி இருந்தது பழிவாங்க எண்ணம் மட்டும்தான். அதுக்கப்புறமா அந்த வழியா போன சோல்ஜர்ஸ் அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அதே டைம்ல ஜிஎஸ் பூமியில இருந்து அவனோட சிலை அழிக்கப்பட்டது தெரிஞ்சு பயங்கர கோபப்படுறான். உடனே அவனோட தளபதியா இருக்கிற ஹேடிஸை கூப்பிட்டு அதுக்கு காரணமா இருந்தவங்களை மொத்தமா அழிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்போ ஆல்ரெடி பெர்சியஸ் அரண்மனைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் ஜிஎஸ் ஓட சிலை அழிக்கப்பட்டதை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த மண்டபத்தோட சென்டர்ல எங்க இருந்தோ கரும்புகைகள் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த கரும்பு புகைக்குள்ள எல்லா சோல்ஜர்ஸும் இழுக்கப்படுறாங்க. அங்க நின்ன பெர்சியஸுக்கு மட்டும் எதுவும் ஆகல. அப்பதான் ஹேடிஸ் அவனை வெளிப்படுத்துறான். தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்தவனை பார்த்ததும் கோபத்துல அவனை நோக்கி வேகமா பாஞ்சு போறான். ஆனா ஹேடிஸ் அவனை அப்படியே பிளாக் பண்ணி அங்க இருந்த ஒரு மூளையில தள்ளுறான். அப்போ மெல்ல தூக்கி ராணியோட அழகான முகத்தை பாக்குறான். ஜிஎஸ் ஓட சிலையை அழிச்ச கோபத்துல பழி வாங்குறதுக்காக அவனுக்கு முடிவே இல்லாம வயசாகிற சாபத்தை கொடுத்துடுறான்.